டிஎன்பிஎஸ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அரசு வேலையை லட்சியமாக கொண்டு பொது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான வினா விடைகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு 2வது இயலிலிருந்து முக்கியமான 20 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான விளக்கமும் சேர்த்தே பார்க்க போகிறோம். முதல் வினா, கொண்டல் காற்று எந்த திசையிலிருந்து வீசும்? ஒவ்வொரு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. இங்கே சரியான விடை கிழக்கு. அடுத்த கேள்வி, வாயுதாரணை என்னும் அதிகாரம் எந்த நூலில் உள்ளது? சரியான விடை ஔவை குறள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, உறுதுயர் இலக்கண குறிப்பு கூறுக. சரியான விடை வினைத்தொகை. தொங்கான் பொருள் கூறுக. சரியான விடை கப்பல். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சி டிஇடி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான விடை புயலிலே ஒரு தோணி. இந்த நூலை எழுதியவர் பா. சிங்காரம். உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜூன் 15. அடுத்த கேள்வி, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை, இப்படி 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். முல்லைப்பாட்டு நூலில் உள்ள அடிகள் எத்தனை? 10 பாட்டு நூல்களிலேயே குறைந்த அடிகள் கொண்ட நூல் முல்லைப்பாட்டு நூல். சரியான விடை 103. முல்லைப்பாட்டு நூலை எழுதியவர் நப்பூதனார். வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்திய புலவர் யார்? சரியான விடை பாரதியார். தாய் சேய் இலக்கண குறிப்பு கூறுக. இதில் தாயும் சேயும் அப்படிங்கிறத தான் தாய் சேய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ற தொகை மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. சரியான விடை சி உம்மை தொகை. அடுத்த கேள்வி, வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர்? இந்த கேள்வி ரீசெண்டாக ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த வரிகளை கூறியவர் ஐயூர் முடவனார். அடுத்த கேள்வி, பாரதியார் நடத்திய இதழ் எது? சரியான விடை சுதேசமித்திரன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தராசு, குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாம் பாரதியார் எழுதிய நூல்கள். சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா இது எல்லாம் பாரதியார் நடத்திய இதழ்கள். அடுத்த கேள்வி, முல்லை நிலத்தின் சிறுபொழுது எது? 5 நிலங்களோட சிறுபொழுது, பெரும்பொழுது, முதல் பொருள், கருப்பொருள் ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து வழக்கமாக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இங்கே முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது கார்காலம், முதல் பொருள் காடும் காடு சார்ந்த இடமும், உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? சரியான விடை பாரதியார். பாரதியாருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. மகாகவி, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். அடுத்த கேள்வி, வட்டத்தொட்டி இலக்கண குறிப்பு கூறுக. சரியான விடை பண்புத்தொகை. வட்ட வடிவமான தொட்டி தொட்டியோட பண்பை குறிக்கிறது. அதனால் இது பண்புத்தொகை. அடுத்த கேள்வி, நேமி என்பதன் பொருள் கூறுக. சரியான விடை சக்கரம். கஜா புயலின் பெயரை சூட்டிய நாடு எது? கஜா புயல் 2018 நவம்பரில் தமிழ்நாட்டை தாக்கியது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் சூட்டும் வழக்கம் 2000ஆவது ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது. இந்த கஜா புயலின் பெயரை சூட்டிய நாடு இலங்கை. அதோ அந்த பறவை போல நூலை எழுதியவர்? சரியான விடை சா. முகமது அலி. அடுத்த கேள்வி, மேற்கு என்பதன் வேறு பெயர் என்ன? சரியான விடை குடக்கு. அதேபோல் கிழக்கு என்பதன் வேறு பெயர் குணக்கு. உங்களுக்கான சிறப்பு கேள்வி, முல்லைப்பாட்டு நூலை எழுதியவர் யார்?
சரியான விடை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.